الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. وقال رسول الله صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا. கண்ணியத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு படிப்பனை புத்தகமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் வரிசையாக தொடர்ச்சியாக சூரத்துல் கஹஃபினுடைய முக்கியமான படிப்பனை சார்ந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய அனைத்து சூறாக்களின் அர்த்தங்களையும் விளங்க முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய விளக்கங்களை விளங்க முயற்சி செய்ய வேண்டும். காரணம், குர்ஆனுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை மனனம் செய்வது, குர்ஆனினுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதை அமல் செய்வது. இப்போ எப்போ அமல் சாத்தியம் என்று சொன்னால், அதை விளங்காமல் அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறான் என்று விளங்காமல் குர்ஆனுடைய கடமையை சரியாக நிறைவேற்றவே முடியாது. அப்போ குர்ஆனுடைய ஆயத்துகளை விளங்குறது, அதன் படிப்பினைகளை உள்வாங்கிறது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் இப்போ என்ன தொடர்ச்சி போயிட்டுருக்குன்னு சொன்னால், சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திற்கும் அவர்களை அரசனாக அல்லாஹ் உருவாக்குகிறான். இப்போ முழு உலகத்திலும் பயணம் செய்கிறாங்க. இப்போ குர்ஆனில் 3 விதமான சம்பவங்கள் வருது. ஒன்று, அவங்க முதல்ல பயணம் செஞ்சு போன இடம்னு சொன்னால் மகரிபு ஷம்ஸ், சூரியன் மடையக்கூடிய அந்த இடத்திற்கு போயிட்டாங்க, அந்த ஏண்டு. இப்போ அங்கே போய் அங்குள்ள மக்களுக்கு தாவத்து கொடுக்குறாங்க, அல்லாஹை பற்றி சொல்கிறாங்க. எந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களோ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய படையில் சேர்ந்து கொண்டாங்க. யார் சேரலையோ அவர்களுக்கு எதிராக அவங்க போர் செஞ்சாங்க. இப்போ நேரடியாக பாருங்கள், அடுத்த 2வதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையோடு எங்கே வராங்க அப்படின்னா மத்லி அஷம்ஸ், சூரியன் உதயமாகக்கூடிய இடம். இப்போ சூரியன் உதயமாகக்கூடிய இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு வீடுகள் கிடையாது, கொகையில் வாழ்கிறாங்க. சூரியன் உதயமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஹை டெம்பரேச்சர். இந்த அளவுக்குன்னா சூரியன் வெளியே வந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க. இப்போ ஏரி மாதிரி ஆறு மாதிரி இங்கெல்லாம் தண்ணி ஓடுதோ தண்ணிக்குள்ளே உட்காந்துருவாங்க. சூரியன் மறையிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெம்பரேச்சர். நாம் இன்றைக்கி ஏசிலேயே ஏர் கூலரில் இருக்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ சூரியன் மறைந்ததற்கு பிறகு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி போவாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய வாழ்க்கை சம்பாதித்தல் என்பது இரவு ஆரம்பித்த பிறகுதான். 3வது கூட்டம் யாருன்னு சொன்னால் யஜூஜ் மஜூஜ். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் ஒரு பகுதிக்கு பயணம் செஞ்சு வராங்க. 2 மலைகளின் கணவாய், 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய், அந்த பகுதியில் தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. யஜூஜ் மஜூஜ் மனிதர்களா இல்லையா? மனிதர்கள் தான். அதிகப்படியான
ரிவாயத்துகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களில் விசித்திரமானவர்கள். இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அதை சுற்றி உள்ள மக்கள் சொன்னாங்க, இந்த கணவாயில் வாழக்கூடிய மக்களுடைய துன்பம் பெரிய துன்பமாக இருக்குது, எப்படியாவது இவங்களை தடை பண்ணிடுங்க, இவங்களை அடைச்சிருங்க, இந்த கணவாயில் அடைச்சிருங்க, இவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தடுப்பு சூறை ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருப்போம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கூலி வாங்காமல் அவர்கள்ட்ட மேன் பவர் மட்டும் எடுத்துக்கொண்டு இப்போ இரும்பு பாலங்களை கொண்டு செம்புகளை உருக்கி ஊற்றி இரும்பு பாலங்களை உருவாக்குறாங்க. அந்த மக்கள் கணவாய்க்கு மத்தியிலேயே இரவு தூங்குகின்ற பொழுது அடைக்கப்படுகிறார்கள். இப்போ இதனோடு சம்பவம் முடியுது. இப்போ இவர்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்தில் விளக்கத்தை நாம் படிச்சிட்டோம். அதில் ஒரு 3 ஆயத்தை படிச்சுட்டு இந்த யஜூஜ் மஜூஜை பற்றி ஒரு சுருக்கமான சம்பவத்தை தெரிஞ்சுக்கலாம். 97வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பணிகளை முடித்த பிறகு, அதாவது 2 கூட்டத்துக்கு மத்தியில் தடுப்பு சுவர் ஏற்படுத்திட்டாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமஸ்தாஉ ஐ யல்ஹருஹு, அவர்கள் அந்த சுவரை தாண்டி ஏறுவதற்கும் சக்தி பெறவில்லை, அதுவும் முடியாது. ஒமஸ்ததாஉ லஹு நக்பா, அதை ஓட்டை போடுவதற்கும் துளையிடுவதற்கும் அவர்கள் சக்தியிடவில்லை. எந்தளவுக்கு அப்படின்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஓட்டை போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம பேர்த்து எடுத்துட்டோம், ஓட்டை போட்டுட்டோம் நினச்சி போய் படுப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுந்து வரும் பொழுது எதையும் இவங்க சேதப்படுத்தி ஓட்டை போட்டாங்களோ என்னவாயிரும், திரும்ப அது பழைய போலவே சவுறாக மாறிவிடும். அப்போ அவங்களால அந்த இரும்பு பாலத்தில் சோற்றில் அவர்களால் ஓட்டையும் போட முடியல. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய பணி என்பது சொல்லுவதை விட, ஹாதா இந்த வேலை, இந்த செயல், இப்படி அவங்க தொல்லையிலிருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தது ரஹ்மத்தும் மிர் ரப்பி, என்னுடைய இறைவனின் மிகப்பெரிய ரஹ்மத், இரக்கம் என்று சொன்னார்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபைதா ஜா வஅது ரப்பி, என் இறைவனின் கட்டளை வந்துவிட்டால், என்ன அர்த்தம்? வாதுனா கியாமத்து நாளுடைய சூறு, அந்த சமயம் வந்துருச்சு அப்படின்னா ஜஅலஹு தக்கா, அப்போ அதனுடைய பவர் முடிஞ்சு போயிடும், வேலிட்டி முடிஞ்சு போயிடும், அல்லாஹ் அந்த சுவற்றை தரைமட்டமாக்கி விடுவான், அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை கியாமத்துடைய நெருக்கம் வராத வரைக்கும் இருப்பாங்க. அப்போ கியாமத்துடைய நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்னவாகிரும்? ஆட்டோமேட்டிக்காக அது தரைமட்டமாக்கப்பட்டு விடும். ஒகான வஅது ரப்பி ஹக்கா, அடுத்த வார்த்தை சொன்னாங்க, என் இறைவனின் வாக்குறுதி, அதாவது கியாமத்து நாள் வரும் என்ற வாக்குறுதி மிக சத்தியமானது, அது சந்தேகமே கிடையாது. ஒரு முஃமினான அடியானுடைய ரொம்ப முக்கியமான சிஃபத் தன்மை என்ன அப்படின்னா, அவர் அல்லாஹுவை ஈமான் கொள்வதோடு சேர்த்து மரணத்திற்கு பின்பாக நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், கியாமத்து நாள் ஒன்று வரும் என்பது மிக முக்கியமான நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் மற்ற மக்களை பார்த்தீங்கன்னா கூட அவங்கள்ட்ட அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்கும், அல்லாஹுவை அவர்களும் கடவுளாக ஏற்கிறார்கள். நீங்கள் மாற்று மதத்தில் போய் கேட்டிருக்கீங்களா? அவங்க ஏன் மசூதிக்கு வராங்க ஓதி பார்க்குறதுக்கு? அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும் அவங்களுக்கும். யார் அல்லாஹ் மறுக்கலாம் இல்லை, அல்லாஹுவே இல்லை என்று மறுப்பவர்கள் ரொம்ப கம்மி தான். அல்லாஹும் இருக்கிறான், இந்த கடவுளும் இருக்குது, அல்லாஹும் இருக்கிறான், இந்த சிலையும் கற்களாக கடவுளாக இருக்கிறது, அல்லாஹும் இருக்கிறான், இந்த மேரியும் கடவுளாக இருக்கிறாள். இதுதான் பிரச்சனையே. அப்போ அவங்களும் அல்லாஹ் ஏற்கிறாங்க, ஆனால் அவங்க எங்கே ரொம்ப ஆழமாக தெளிவாக வலுவாக எங்கே முரண்படுறாங்க அப்படின்னா, மௌத்தானா எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுஜன்மன் ஒன்று இல்லை, கேள்வி கணக்குன்னு ஒன்று இல்லை, கியாமத் என்று ஒன்று இல்லை, செய்த காரியங்களுக்கான பிரதிபலன் என்று ஒன்றுமே இல்லை, நல்லது செஞ்சால் தானாக நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவோம், பாவம் செஞ்சிருந்தால் நரகத்துக்கு போயிடுவோம். அப்போ கியாமத் என்ற ஒன்று இல்லை என்பது அவங்க வாதம். ஆனால் ஒரு ஈமான்தாரியுடைய வலுவான நம்பிக்கை என்னன்னா, ஈமான் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்ற ஈமான் முக்கியமோ
அதே போல் மறுமை என்பது நிச்சயமாக இருக்கிறது என்பது முக்கியம். அதில் எந்த குறையும் வரக்கூடாது. இப்போ அதனால தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வக்கான வாது ரப்பி ஹக்கா, என் இறைவன் சொன்ன அந்த வாக்குறுதி, கியாமத் வரும் என்ற வாக்குறுதி சத்தியமானது. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பாருங்க, தரக்னா பாலஹும், அந்த நேரம் யஜூஜ் மஜூஜுடைய மக்கள் வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அவங்களை விட்டுருவோம். எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னா, யௌம இதின் யமூஜு ஃபி பாதின், ஒரு சிலர் முண்டியடித்து கொண்டு. இப்போ வெள்ளம் வரும் பார்த்துருக்கீங்களா? வெள்ளம் மறக்கிற காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தண்ணிக்கு மேலே இன்னொரு தண்ணி வரும், இன்னொரு தண்ணிக்கு மேலே இன்னொரு தண்ணி வரும். அப்போ அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான்னா, திறந்து விட்ட பசியில் இத்தனாயிரம் வருடங்கள் பூட்டி வைத்ததின் காரணமாக திறந்து விட்ட உடனே தரக்னா பாலகும் யௌம இதின் யமூஜு ஃபி பாதின், சிலர் மீது சிலர் முண்டியடித்து கொண்டு வெள்ளப்பெருக்கை போல வருவார்கள் அந்த கோட்டைக்குள்ளேருந்து. அப்போ அவங்க வந்ததுக்கு பின்னால்தான் சூர் ஊதப்படும். அடுத்த நிகழ்வு அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்கிறான், ஃபஜமஅனாஹும் ஜம்ஆ, சூர் ஊதின உடனே அடுத்த நிகழ்ச்சி என்ன? ஜமஅனாஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாளுடைய கடைசி நபர் வரைக்கும் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். எங்கே திரட்டுவோம்? கியாமத்துடைய மஹ்ஷர் மைதானத்தில். எலும்பு கூட இருந்தவங்க, மக்கி போனவங்க, ஆக்சிடெண்ட் ஆனவங்க, எரிஞ்சு போனவங்க, வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போனவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, அத்தனை பேரையும் நாம் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டுவோம். இப்போ இதனோட யஜூஜ் மஜூஜினுடைய வரலாறு முடியுது. அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டான். நம்ம ஹதீஸுடைய கிதாபுகளில், வரலாறுடைய கிதாபுகளில் இன்னும் யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமான சில செய்திகளை பார்க்க முடியுது. அதில் முதல் செய்தி என்னென்னா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, அவங்க அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு ரிவாயத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, முகம் சிவந்து வந்தார்கள், ரொம்ப கோபம். முகம் சிவந்து வந்த நேரத்தில் சொன்னாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட, இந்த அரபு மக்களுக்கு அழிவு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. யஜூஜ் மஜூஜ் தன்னுடைய முயற்சியில் ஏறத்தாழ ஒரு வளையத்தை தகர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி காமிச்சாங்க. இந்த அளவுக்கு ஓட்ட போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க பெருமானார். அப்போ அவங்கள எந்த கேட்டுக்குள்ளார வளையத்துக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதில் இந்த அளவிற்கு அவர்கள் உடைத்து வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜ் ஒரு காலத்தில் வருவார்கள். இப்போ ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா இந்த அம்மையார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வஃபீனா ஸாலிஹூன் அன்னுஹ்லிக் வஃபீனா ஸாலிஹூன். அப்போ தான் இந்த வார்த்தை கேட்குறாங்க, நல்லோர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா? பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களே, எல்லாம் பாவியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்கள், தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள், இவங்க இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அழிவு வருமா? அப்போ பெருமானார் ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா. இதா கசுரல் ஹபஸ், நன்மையை விட பாவம் மிகைத்து விட்டால் நல்லோர்கள் பார்க்கப்பட மாட்டார்கள். உதாரணமாக 10 பேர் இருக்கிறாங்க ஒரு ஊரில், 10 பேரில் 7 பேர் தொழுகிறாங்க, 3 பேர் தொழுகலை. அந்த 7 பேரும் இந்த 3 பேரை பற்றி கவலைப்படுறாங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. ஆனால் அந்த 10 பேரில் 7 பேர் தொழுகலை, 3 பேர் தான் தொழுகிறாங்க, இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு சாத்தியங்கள் உண்டு. இதா கசுரல் ஹபஸ், நன்மையான காரியத்தை விட பாவம் மிகைத்து விட்டார். தொழுவது என்பது நன்மையான காரியம், தொழாமல் இருப்பது பெரும்பாவம். அப்போ அந்த பெரும்பாவம் மிகைக்க மிகைக்க அல்லாஹ்வுடைய அழிவுகள் வர ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ்வுடைய அழிவு வரணும்னா வானத்தை பிச்சுக்கிட்டு கல் மழை பெய்யணும், பூமியை உடச்சிக்கிட்டு வெளியே தண்ணி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அல்லாஹ் அவ்வப்போது கொடுக்கின்ற தண்டனைகள், கொத்து கொத்தாக இறப்பது, கடும் சோதனைகள், வேதனைகளாக மாறுவதெல்லாம் பாவங்கள் மிகைப்பதின் காரணமாக வரக்கூடிய தண்டனைகள். அதனால சொல்லுவாங்க, நல்ல மக்கள் நாங்கள் தான் தொழுகிறோமே இபாதத் செய்கிறோமேன்னு இருந்துட்டால் மட்டும் பத்தாது. அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் தண்டனை வரும்பொழுது மாட்டிக்கொள்வார்கள். அப்போ என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, நாம் அமல் செய்கிற மாதிரி சுற்றி உள்ள குடும்பத்தார்களை, சுற்று உறவுகளை,
அமல் செய்வதின் பக்கமாக தூண்ட வேண்டும். அதான் தாவத். அதே போல் அவர்கள் பாவத்தை விடுவதற்காக வேண்டி நம்ம உழைப்பு செய்யணும். அதான் தாவத். நான் தான் பாவம் செய்கிறது இல்லையே, நான் அல்லாட்ட சரியாக இருக்கிறேனே. இல்லை, தண்டனை வந்தால் யாரையும் மிச்சமாக வைக்காது. தண்டனை வரும்போது அவர் பள்ளியாசல் தொழுகிற வருங்க, அவரை விட்டுருங்க, பாவியாக பார்த்து பிடிங்கன்னு வராது. வந்தால் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் வரும். அதனால் இந்த ஹதீஸில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யஜூஜ் மஜூஜ் ஒவ்வொரு நாளும் வெளியே வருவதற்காக வேண்டி முயற்சியை செய்து கொண்டிருக்கிறதால ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, பாவங்கள் மிகைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம மஹல்லாக்களில் பாருங்கள், 200 பேர் 250 பேர் இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய எத்தனை பேர்? சும்மா சொல்லுங்க. உங்கள் மஹல்லால் அப்போ இது அதிகமாக கம்மியா? பாவம் செய்கிறவங்க கம்மியாக, பாவம் செய்கிறவங்க அதிகமாக? இப்போ தொழுகை விடக்கூடிய பாவைகள் அதிகமாகறான். அப்போ தொழக்கூடியவங்க கம்மியாகிறான், குறைகிறாங்க. அப்போ சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக கம்மியா? 200 பேர்த்தில் நபர்களில் சுன்னத்துடைய பலகீனம். ஆனால் பாவத்துடைய தாக்கம் வீரியமாக இருக்குது. அப்போ தண்டனை வந்துச்சுன்னா தொழுகையாளிகளை மீதமாக வைக்காது, கட்டாயமாக அவர்களை பிடித்து கொள்ளும். அதனால தான் பாவிகள் குறைவதற்கு, நன்மைகள் அதிகமாகுவதற்கு நாம் உழைப்புகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் யஜூஜ் மஜூஜ் வருவார்கள். முதல்ல யார் வந்துடுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. முதல்ல தஜ்ஜால் வருவார், இமாம் மஹ்தி வருவாங்க, அப்புறம் தஜ்ஜால் வருவான், அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இப்போ தஜ்ஜால் கொல்லப்பட்டுருவான். இப்போ தஜ்ஜாலுக்கு பிறகு வரக்கூடிய குழப்பம் தான் என்ன? யஜூஜ் மஜூஜ் குழப்பம். அப்போ யஜூஜ் மஜூஜ் எங்கிருந்து வருவாங்க அப்படின்னா, ஒரு மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி வெளியே வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் ஜோர்டான் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தபுரியா என்ற ஒரு நீர் நிலையம் இருக்குது. அது ஏரியா இருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய தண்ணீரை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல வந்துதான் தாகத்தின் காரணமாக தண்ணி குடிப்பாங்க யஜூஜ் மஜூஜ். எந்த அளவுக்கு குடிப்பாங்கன்னா, அந்த படையுடைய ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு தண்ணி இருக்கும், அந்த படையுடைய கடைசியில் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, தண்ணி தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படை. யஜூஜ் மஜூஜுடைய எண்ணிக்கை பற்றி சில செய்திகள் வருது. ஏறத்தாழ ஒருத்தருக்கு மட்டும் 1000 சந்ததிகள் வருமா? எவ்வளோ? அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெருசுக்கு எல்லாமே இருக்கும் யஜூஜ் மஜூஜில். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டானுங்க. நீங்கள் சில கார்ட்டூனில் ஏலியன்களை காட்டுறானுங்கள்ல, அல்லாஹ்வால் அது மாதிரி கூட இருக்கலாம். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான மனிதர்கள் தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான படைப்பு மனிதர்கள்லேயே. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக இருப்பாங்கன்னா, அந்த நீர்நிலையம் முழுக்க தண்ணீரை கொடுத்து அந்த படையில் லாஸ்ட்டில் வரவங்க நினச்சிக்குவாங்களாம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், ஒரு காலத்தில் இங்கே தண்ணீர் இருந்திருக்கும் போல் தெரிகிறது. இப்போ தண்ணீருக்குன்ற அடையாளமே இருக்காது, முன்னாடியில் எல்லாம் குடிச்சு முடிச்சுடுவாங்க. அப்போ அங்கேருந்து புறப்பட்டு ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்குள்ளாக வருவார்கள், முழு உலகத்திலையும் பரவுவாங்க. பார்க்கின்ற எல்லா நபர்களையும் கொலை செய்வாங்க, பார்க்கின்ற எல்லா நபர்களையும் அவளை துண்டு துண்டாக வெட்டி போடுவார்கள். எல்லா இடத்துலையும் கொலை நடக்கும். ஏன்னா வெறி, எத்தனாயிரம் வருடத்தினுடைய வெறி. அப்போ அந்த சமயத்தில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த மக்கள் எங்கே இருப்பாங்கன்னா, தூர்சினா மலையில் இருப்பாங்க. எந்த மலை? தூர்சினாவுடைய மலையில் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் மிச்சமாக இருப்பாங்க, மற்ற எல்லா மக்களும் அழிக்கப்படுவார்கள். அப்போ யஜூஜ் மஜூஜ் என்ன செய்வாங்கன்னா, தூர்சினா மலைக்கு கீழே வந்துடுவாங்க. வந்து அந்த தூர்சினாவுடைய மலையை முற்றுகையிடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக போர் செய்வதற்காக வேண்டி முற்றுகையிடுவார்கள். எந்த அளவுக்கு முற்றுகை அதிகமாயிரும்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் மலைக்கு மேலே இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை நாள் மலைக்கு மேலே வாழ முடியும்? வாழ்வாதாரம் தேவைன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் எடுத்து தான் போக முடியும். அப்போ மேலே ஒரு பகுதியில் அவங்க முற்றுகையிடப்படக்கூடிய நேரத்தில் உணவு இல்லாமல், குடிபானம் இல்லாமல்,
கடும் பஞ்சத்தை சந்திப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய படை. இப்போ எந்த அளவுக்கு நான் ஹதீஸுகளில் வருது, அந்த நேரத்தில் ஒரே ஒரு எரும மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு தலை, பொதுவாக தலைக்கறி அதிகம் சாப்பிட மாட்டோம், அதுவும் எரும மாடு தலை அப்படின்னா அது பார்க்கவே பயங்கரம் விகாரமாக இருக்கும். அந்த கறிங்கிறது மற்ற கறியை விட மதிப்பில் கம்மி தான். ஆனால் அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சொல்லி காட்டப்படுகிறது, 100 பொற்காசுகளுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குமோ நம்மள்கிட்ட, அந்த அளவிற்கு ஒரு எரும மாட்டு தலைக்கு இருக்குமா மதிப்பு. ஏன்னா பசி, சாப்பிட வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னைக்கு 100 பொற்காசு இருக்குது, அது எவ்வளோ பெருசாக நினைப்போம் நம்ம. அது மாதிரி அன்னைக்கு ஒரு எரும மாட்டுடைய தலை, கறி என்றே கருதப்படாத தலைப்பகுதி கூட அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து சாப்பிடப்படும். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை சாப்பிட்றது. இப்போ அந்தளவுக்கு பஞ்சத்தை சந்திப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் கடுமையான சிக்கல், கடுமையான பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையும் அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ், கடுமையான பஞ்சத்தினுடைய சூழ்நிலை எங்களால் பொறுத்து கொள்ள முடியல, இந்த மோசமான யஜூஜ் மஜூஜுடைய படையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக துவா செய்வாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை பாருங்கள். யஜூஜ் மஜூஜுடைய பிடரிகள் இருக்குது தெரியுமா, பிடரின்னு சொன்னால் பின்னாடி பகுதி, அந்த பகுதிகளில் அல்லாஹ் புழுக்களை உருவாக்குவான். இப்போ அந்த புழுக்கள் உருவாக அந்த புழுக்கள் மூலியமாக ஒவ்வொருத்தர் இறக்க ஆரம்பிப்பாங்க. எந்தளவுக்கு ஒன்று சொன்னால் யஜூஜ் மஜூஜுடைய ஒட்டுமொத்தமான கூட்டமும் அந்த புழுக்கள் மூலமாகவே இறக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிற சம்பவம் என்னென்னா, ஒரு படிப்பனை என்னென்னா, அல்லாஹ் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படையை அழிப்பதற்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை, மிகப்பெரிய கோடிக்கணக்கில் சொத்து தேவையில்லை, படைபலம், இராணுவ பலம், 5 அடுக்கு படைகள், 7 அடுக்கு படைகள் அப்படிலாம் தேவையில்லை. அல்லாஹ் யானை அழிச்சது எப்படி, சூரத்துல் ஃபீல், தயரன் அபாபில், அபாபில் என்ற பறவைகள் மூலமாக அழிச்சான்லாம். பறவைகள், யானை அழித்தது பறவைகள். ஒரு சில கிதாபுகளில் சம்பவங்களில் வருது, நம்ரூதுடைய மரணத்துக்கு கூட ஒரு ஈ தான் காரணம்னு சொல்லப்படுது. ஃபிரௌனுடைய அழிவுக்கு ஒரு தண்ணி காரணம். எந்த தண்ணீர் அல்லாஹ் ஒரு படையை காப்பாற்றினானோ அதே தண்ணீரில் வைத்து அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து காட்டினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உனக்கு தான் எல்லாமே தேவை, ஆர்மி ஃபோர்ஸ் தேவை, எக்ஸ் ஸ்குவாடு தேவை, என்னென்னமோ சொல்கிறாங்க இன்னைக்கு. இப்போ ஸ்குவாடெல்லாம் உனக்கு தான் தேவை. அல்லாஹ் நாடிட்டான் என்று சொன்னால் பதிலில் ஒரு சஹாபி ஒரே ஒரு மரக்கிளையை உடைச்சி ஒரு எதிரியை அடிக்க போனார், அந்த எதிரியுடைய தலைக்கில விழுந்துருச்சு, அதுக்கு பின்னால் ஒரு மலை கட்டிட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய படை என்பது ஹாதா ஜுந்து மின் ஜுனூதில்லா, இதால் அல்லாஹ்வுடைய படைகள், மலை, காடு, தாவரங்கள், பறவைகள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படை. அப்போ யஜூஜ் மஜூஜ் உலகத்தையே அழித்த கொடூர அரக்கர்கள், அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்திய ஆயுதம் என்ன, புழுக்கள். புழுக்கள் மூலமாக அழிக்கப்பட்டாங்க. இப்போ யஜூஜ் மஜூஜ் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் கீழே வராங்க, வந்து பார்க்குறாங்க, பூமி முழுக்க ஹதீஸ்களில் வருது எந்த அளவுக்குன்னா, பூமியில் எந்த இடமும் பிணங்கள் இல்லாமல் இல்லை. ஒரே ஒரு பணம் மாரச்சூரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, செத்து போய் 10 நாள் ஆச்சு, மாரச்சூரிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இருக்க முடியுமா? இந்த வீட்டில் இருக்க முடியாது, பக்கத்து வீட்டில் இருக்க முடியாது. ஒரே ஒரு பணத்துடைய வாழை அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹதீஸுகள் என்ன வருதுன்னா, பூமி முழுக்க இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் பிணங்கள். அப்போ திரும்ப அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ், பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை, இந்த எல்லா பிணங்கள் இருக்கின்றது, இதை பரிசுத்தப்படுத்துவாயாக துவா செய்கின்ற பொழுது அந்த துவா ஏற்கப்படும். அதற்கு பிறகு ஒட்டகத்தினுடைய கழுத்துடைய பறவைகள், என்ன பேர் அல்லாஹு ஆலம், ஆனால் நமக்கு ரிவாயத்துகள் வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஒட்டகத்தினுடைய கழுத்துக்களை கொண்ட பறவைகள் அல்லாஹ்வால் அனுப்பப்படுவார். அவங்க ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு டெட் பாடியாக தூக்கிட்டு போவாங்க பறவைகள். அல்லாஹ்வுடைய படை யாரு தான், ஈ, கொசு, பறவை, இதுதான். நமக்கு தான் AK-47 BK-47 நமக்கு தான், அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்போ அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தினுடைய கழுத்து கொண்ட ஒரு பறவைகளை அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த எல்லா பிணங்களையும் தூக்கி சென்று ஒரு இடத்தில் போடுவதற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். பூமி முழுக்க இவ்வாறாக சுத்தம் செய்யப்படும். இப்போ பிணங்கள் எடுத்தாச்சு, கழிவுண்ணுமா இல்லையா?
அந்த பிணங்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பிறகு பூமி முழுக்க அல்லாஹுடைய மழை, ரஹ்மத்தான மழை பூமி முழுக்க பெய்யும். அந்த மழை பெய்து முடித்த பிறகு முழு பூமி சுத்தமாக மாதிரி. அந்த மழைக்கு பின்னால் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் ஈமான்தாரிகளாக இருப்பார்கள். சந்தோஷமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு ஒரு சுபசோபனமான வாழ்க்கை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருமா, இந்த மழை பெய்த பிறகு பூமியே உன்னுடைய எல்லா வளங்களையும் வெளியே கொட்டுவான். உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து மீதமான வளங்கள், தாவரம், காய்கறி, கனிகள், பால் வகை, எல்லா வளங்களையும் நீ உமிழ்ந்து விடு, வெளியே கொண்டு வந்துரு. எந்த அளவுக்கு பூமி செலுசெலுப்பாக இருக்குன்னா, ஒரு பெரிய கூட்டத்தார்களாக ஒன்றா உட்காந்து ஒரே ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, எவ்வளோ பெரிய மாதுளை பழம். இன்னைக்கு 2-3 மாதுளை பழம் ஒருத்தருக்கு பத்தாது. அப்போ ஒரு பெரிய கூட்டம் எல்லாரும் சேர்ந்து வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு மாதுளை பழம். அப்போ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு பழம். அந்த பழத்தை உருவாக்கிய மரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் சொர்க்கத்துடைய காட்சி இல்லை, கியாமத்துடைய சமீபத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள். அடுத்த பெருமானார் ஹதீஸில் சொன்னாங்க, ஒரே ஒரு ஒட்டகத்தினுடைய பால் எத்தனை பேர் குடிக்கலாம் மிஞ்சி போனால்? முதல்ல ஒட்டகத்தை பார்த்ததே இல்லை, முதல் விஷயம். மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் 10 பேர் குடிக்கலாம். ஆனால் வயிறு நிரம்ப ஒரு கூட்டத்தார்கள் அமர்ந்து ஒரே ஒரு ஒட்டகத்துடைய பாலை குளிப்பார்கள். வயிறு நிரம்பிடும், சும்மா வச்சு குடிக்கிறதுலாம் இல்லை, 1/2 கிளாஸ் போட்டு கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லை. வயிறு நிரம்ப குடிப்பார்கள். ஆனாலும் ஒரே ஒரு ஒட்டகத்துடைய பால் மட்டும்தான் முடிவுக்கு வரும். அப்போ அந்த அளவுக்கு பூமி தன்னுடைய எல்லா வளங்களையும் கக்கிவிடும். ஏன்? கியாமத் வரப்போகுது. அப்போ அல்லாஹ் பூமிக்கு கொடுத்த அனைத்து வளங்களும் அது வெளியே வந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சந்தோஷமான காலங்கள் இருக்கும்போது தான் அல்லாஹ் ஒரு தூய்மையான காற்று, ஒரு சுத்தமான காற்றை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த காற்று யார் யாருடைய உள்ளத்திலெல்லாம் தண்ணீர் கண்பரும், யார் யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஈமான் இருக்கின்றதோ அத்தனை நபர்களையும் அந்த காற்று பிடித்து கொள்ளும். அந்த காற்றை யாரையெல்லாம் சுவாசிக்கிறார்களோ ஈமானுடைய உள்ளங்கள் அத்தனை பேரும் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் எப்படி படிப்படியாக க்ளீன் பண்ணுறாங்க பூமியை. முதல்ல கெட்ட மக்கள், கெட்டோர்கள், தஜ்ஜாலை போன்றவர்கள், யஜூஜ் மஜூஜை போன்றவர்கள், அல்லாஹ் அவங்களை அழித்து அதற்கு பிறகு அவர்களை சுத்தம் செய்து மாப்போட்டு தொடச்சிட்டு அப்புறம் மும்மினான அடியார்கள் அவங்க ஒரு பரிசுத்தமான காற்றை சுவாசித்து மரணித்து விடுவார்கள். இப்போ உலகத்தில் கலிமா சொல்லக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க, ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க, உம்ரா செய்யக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ யார் இருப்பா அப்படின்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் மட்டுமே இருப்பாங்க. ஹதீஸ்கள் வருது, எந்த அளவுக்கு மோசமான செயல்களை செய்வாங்க அப்படின்னா, பகிரங்கமாக தெருக்களில் எல்லாருக்கும் முன்னிலையிலும் தவறான உடலுறு கொள்வாங்க. விபச்சாரம் பரவலாக இருக்கும், ஸ்ட்ரீட்டில், வீடுகளில், சாலைகளில், பகிரங்கமாக. அந்த அளவுக்கு கோரமாக பாவம் நடக்கின்ற வேளையில்தான் அல்லாஹ் சொல்லுவதை போல வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர், சூர் என்பது ஓதப்படும், கயாமத் நிகழும். கயாமத் நிகழ்ந்தவொடனே உலகம் அழிக்கப்படும். உடனே ரீஸ்ட்ரக்சர், உடனே அல்லாஹ் மீண்டும் புனர் நிறுவனம் செஞ்சு இதை உலகத்தை திரும்ப உருவாக்கி, உலகத்தைன்னு சொல்கிறதோட மஹ்ஷர் மைதானமாக அது உருவாக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கடைசி நபர் வரைக்கும் அத்துணை பேரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு சஃபாக நிறுத்தப்படுவார்கள். இதை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்திகளை தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செஞ்சிருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன, முஸ்லீம் ரிவாயத்தில் வரக்கூடியது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இந்த யஜூஜ் மஜூஜ் கொலை பண்ணிடுவானுங்க. பண்ணதுக்கு பின்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கர்வம் அதிகமாயிரும்னா, அம்பு எடுத்துகிட்டு போயிட்டு மலைக்கு மேலே ஏறி நின்று மேலே பார்த்து விடுவானுங்க. மேலே அல்லாஹ்வுடைய படை இருக்கிறது இல்லை, அவனையெல்லாம் கொலை பண்ணணுமா இல்லையா, மலக்குகள் எல்லாத்தையும் கொலை பண்ணணும் இல்லை. இப்போ வானத்தை பார்த்து அம்பு எய்வார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவன் ஆசைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னு அந்த எல்லா அம்புகளையும் ரத்தங்களால் தேய்த்து ரத்தங்களால் நினைத்து திரும்ப கொடுக்கப்படும். அதை பார்த்தோன்னா, பார்த்தியா குத்தி கொலை பண்ணியாச்சு மேலே எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கான சம்பவங்கள் கியாமத் சமீபத்தில் நடக்கும். இது முஸ்லீம்கள் வரக்கூடிய ஒரு ரிவாயத். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் இன்னொரு ரிவாயத்தை பதிவு செய்கிறாங்க. யஜூஜ் மஜூஜுடைய அடையாளம் எப்படி இருக்கும்,
ஒரு 3 விஷயம் அந்த ரிவாயத்துகளில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜுடைய முகங்கள் கேடயங்கள் மாதிரி இருக்கும். கேடயம் எப்படி இருக்கும்? அகண்டதாக இருக்கும். ஒரு மாதிரி சென்டரில் விரிஞ்ச மாதிரி கேடயங்கள் இருக்கும். நீங்கள் பழைய காலத்துடைய அரபு மக்கள் கேடயங்கள், ரோமன் நாட்டு கேடயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதி மட்டும் அகண்ட மாதிரி இருக்கும். இப்போ யஜூஜ் மஜூஜுடைய முகங்கள் என்பது அகண்டதாக, அகண்ட முறைப்படி இருக்கும். அதே போல் கண்கள் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும் யஜூஜ் மஜூஜுடைய. இப்போ முடியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முடிகள் செம்பட்டை முடியாக இருக்கும். இப்போ இது மாதிரியான அடையாளங்கள் யஜூஜ் மஜூஜை பற்றி குர்ஆன் வழியாக நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளில் கிடைக்கப்படக்கூடிய இடங்கள். இதெல்லாம் இன்னுமே கூட வரலாறுகளில் இப்போ நம்முடைய யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமான வரலாறை பார்க்க முடியுது. இந்த இடத்துல இது போதுமான தகவல். அப்போ நாம் கேட்க வேண்டிய முக்கியமான துவா என்னென்னா, எப்படி தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணுமோ அதே போல் யஜூஜ் மஜூஜுடைய குழப்பங்களை விட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம் என்னென்னு என்று சொன்னால், அந்த மக்கள், அந்த கொடூர அரக்கர்கள் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்வார்கள். ஏன்? 10 வருஷம் 100 வருஷம் வெறியில் பகை இல்லை, பலாயிரக்கணக்கான வருஷம் நீ ஒருத்தர் அடைச்சி வச்சிருக்க ரூமுக்குள்ளார, எப்படி மாறி போயிருப்பான் அவன். அப்போ ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தை அழிக்கின்ற இழி பிறவிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கொடூரமான அரக்கர்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.